நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு விஷயம் கேள்விப்படுவேன். விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போனால் சாப்பிடாம யாரும் அனுப்ப மாட்டாங்க. அவங்க அலுவலகத்தில் வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு சாப்பாடுலாம் அப்படி போடுவாங்கன்னு சொல்லி, இது வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு டிவியில் பார்க்கறதான் பார்க்குறேன். அந்த சொல்லாதவங்களே இல்லை. நான் செல்வமணி சார்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் வந்து அவர் 2 படம் அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரை பற்றிலாம் நிறைய செல்வமணி சார் சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் வந்து என்னென்னா நெகட்டிவாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படி ஒரு எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் நல்லவராக இருக்காதுங்க வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப அபூர்வம். யாராவது வாட்ச்மேன் வந்து வீட்டுக்கு வந்து ஷூட்டிங் லேட்டாக வந்தாருன்னா தூக்கிட்டாங்கன்னா வாட்ச்மேன் தூக்கத்தை கெடுக்காமல் இருக்கிறதுக்காக ஏறி குச்சி உள்ளே போவாராம். அப்படி ஒரு மனசு அவருக்கு. பெரிய பேரன்பு, அதான் அவருடைய தைரியத்துக்கும் மிக முக்கியமான காரணம். அரசியலில் வந்து உடல் ரீதியாக அவர் நல்லா இருந்திருந்தாருன்னா அவர் வந்து மிக முக்கியமான இடத்த நிச்சயமாக தொட்டுப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். சினிமாவிலையும் வந்து மிகப்பெரிய அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அப்படி அவருக்கு வந்து இங்கே பெரிய நல்லா மிகப்பெரிய ரசிகர் அவருக்கு. அவரோட நான் படம் பண்ண வேண்டியது அது 2 தடவை மிஸ் ஆச்சு. வந்து எப்போ சந்தித்தாலுமே வந்து அப்படி ஒரு அன்போட நம்மளோட பேசுவாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. வந்து அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைய தினம் கோடிக்கணக்கான மக்களுடைய மனதில் இன்றும் ஒரு கம்பீர ஒரு ராஜாவாக வீற்றிருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவரினுடைய இதயங்களை கொள்ளை கொண்ட எங்கள் பாசத்திற்குரிய கேப்டன் அவர்கள் இன்று மறைந்து விட்டார் அப்படின்ற இந்த விஷயத்தை இன்னும் எங்களுடைய மனது ஏற்க மறுக்கிறது. கேப்டன் அவர்களை சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் கேப்டன் ரசிகர்கள். அவரை பார்த்து அவரை மாதிரியே எங்களுடைய நடை உடைகளை மாற்றி நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தங்கமான மனதிற்கு சொந்தக்காரர். ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொந்த காசிலிருந்து பல கோடிகளை வாரி இறைத்த வள்ளல் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டார் அப்படிங்கிறத மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் கிராமத்திலேருந்து கிளம்பி வந்து கேப்டனோட ஒரு படம் பணியாற்றினது என்னுடைய வாழ்நாளில் எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படி தான் சொல்லணும். மரியாதை திரைப்படத்தில் கேப்டன் கூட நான் பணியாற்றியிருக்கேன். அப்போது நடந்த அந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதரை எல்லாரையும் ஒரே மாதிரி மதித்து பழகக்கூடிய, எல்லோருக்கும் ஒரே உணவை கொடுத்து தான் எல்லாரையும் சாப்பிட வச்சு சந்தோஷப்படுற ஒரு அற்புதமான உயரிய உள்ளம் கொண்ட எங்களுடைய கேப்டன் இன்று நம்மையெல்லாம் விட்டு பிரிந்தது மிகவும் வேதனையாக இருக்கிறது. கேப்டன் எங்கேயும் போகலை. நல்லவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய காலடியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக கேப்டன் அவர்கள் அந்த தெய்வத்தோட அந்த காலடியில் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படி தான் சொல்லணும். அவர் மறைந்து விடவில்லை. இன்று அவருடைய உடல் மறைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு எங்களுடைய கேப்டனுடைய நினைவுகள் எங்களுடைய மனதிலும் இந்த உலகத்தினுடைய அனைத்து இடங்களிலுமே வியாபித்திருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் அன்போடு சொல்லி, கேப்டனுடைய ஆன்மா சாந்தியடையும். அவரை பிரிந்திருக்கக்கூடிய அந்நியார், அவருடைய மகன்கள் எல்லாருக்கும் இந்த எங்களாலே தாங்க முடியல, ஆனால் இந்த துக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் கொடுக்கணும். கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடையணும் அப்படின்றத இந்த நேரத்தில் காரில் மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பந்தம் வேற. அவர் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட பழகியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னை வந்து நடிகர் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குன்னா அது வந்து
நிச்சயமாக விஜயகாந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் மட்டும் இந்த சங்கத்தை மீட்டு கொடுத்தோம்னா நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு மரியாதையோடு இருந்திருக்க முடியாது. அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மக்களோட அப்போ அவர் எப்பவுமே ஒரு தலைவராக இருந்ததே கிடையாது. ஷூட்டிங்கில் எப்படி எல்லாரோட சரிசமமாக பழகுவாரோ அப்படிதான் வந்து நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அவருடைய எல்லா உணர்ச்சியும் அவர் வந்து மக்களுக்காக தான் யூஸ் பண்ணார். முக்கியமாக அவர்கிட்ட இருந்த அந்த கோபம். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவப்படுறவர்னு. நான் பல பேரை பார்த்துருக்கேன் கோவப்படுறத வந்து சொந்தக்காரங்களோட சொந்த சண்டைகளுக்காக. ஆனால் விஜயகாந்த் சார் வந்து எப்போவுமே மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு. ஏன்னா அவர் உட்காந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன்னும் போது அதுல 100ல் ஒரு பகுதியாவது செஞ்சு முடிக்கும்ன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. எல்லோருக்கும் என்னுடைய அவங்க குடும்பத்தாருக்கு, அவங்க தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். எனது நீண்ட நாள் நெருங்கிய நண்பரும் திரைப்படத்துறையில் தனக்கென தனி முத்திரையை பதித்தவரும் அன்புக்குரிய சகோதரர் கேப்டன் விஜயகாந்துடைய மறைவு தமிழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். திரைப்படத்துறையில் எப்படி தனக்கென ஒரு முத்திரையை பதித்தாரோ அதே போல அரசியலிலும் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்தார். எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய இழப்பால் வாடும் அருமை சகோதரி பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய நண்பர் விஜயகாந்தனுடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுகிறேன். நன்றி. புரட்சி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. காலையில் கிடைத்த செய்தி. அவர் வாழ்ந்தார் இறந்தார் என்று இல்லாமல் வரலாறாக ஒவ்வொரு சினிமா கலைஞரின் மனதிலும் அவருடைய ரசிகரின் மனதிலும் நீங்கள் இடம் பிடிச்சிட்டு தான் செஞ்சுருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் பழனியில் ஷூட்டிங் வந்திருக்கும் போது நான் எங்கள் அண்ணா எல்லாம் அவரை பார்க்க ரூமுக்குள்ளே போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோடய நெஞ்சு பாக்கெட்டில் வந்து ஒரு வகுத்தில் ஒரு பாக்கெட் இருந்தது. அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டார். நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தேன். இன்னும் புதுசாக வந்து இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து எனக்கு அனுப்பிச்சார். இன்னும் அந்த நினைவு பசுமையாக இருக்குது. முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் வந்த போஸ்டில் நான் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்ன பண்ணிட்டு படம் பண்ணிட்டுருக்கியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சி விட்டாரு. இன்றைக்கி அவர்னால படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்றைக்கி அவர் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் போது நிறைய பேரை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்றைக்கி மறைஞ்சு போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையிலும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் செத்தா 6 அடி 3 அடி 3 அங்குலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்கும் போது நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே இன்றைக்கி அவர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த செய்தி காலையில் கேட்டது எல்லாருக்குமே.
இன்னும் நம்ப முடியல. அது சொன்னேன், அதான்